வேணுமா சோகக்கதை? வாங்க, நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன். ஒன்றுமில்லைங்க, எனக்கு இப்போ தாங்க 1.25 வயசே ஆகுது. நான் இப்போ தான் மெதுவாக நடக்க பழகியிருக்கேன். தெரியாமல் அம்மா அப்பான்னு சொல்லிட்டேங்க. உடனே எங்கள் அம்மா அப்பாவும், ஐயோ நம்ம பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாலே, ஸ்கூலில் சேர்க்கணுமே, பக்கத்தில் எந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, எது சிபிஎஸ்சி, எது இன்டர்நேஷனல், எதில் கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு டெய்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்பான்னு சொன்னது ஒரு தப்பா? ஐயோ, ஏன் கேட்குறீங்க இந்த கொடுமையை? தெரியாமல் நடத்து பழகிட்டுங்க. எங்கள் அம்மா சரி உடனே என்னை பரதநாட்டியம் கிளாஸில் சேர்க்கணுமாம்மா. இந்த கொடுமையை ஏங்க கேட்குறீங்க? நான்லாம் இப்போ பரதநாட்டியம் கண்டிப்பாக ஆடியே ஆகணுமா சொல்லுங்கள்? டெய்லி வீட்டில் எங்கள் அம்மா ஆடுறத ஆட்டத்தை பார்த்துட்டு தாங்க இருக்கேன். இதில் நான் வேறு பரதநாட்டியம் ஆடணுமாம்மா. ஏன் கேட்குறீங்க? அது கூட பரவாயில்லைங்க, இந்த ஒரு கொடுமையை கேட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் மட்டும் என்னங்க நல்லா என் கதையெல்லாம் கேட்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. பாப்பா பாவம், ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்களேங்க, ஒரு லைக்கை தான் போடுங்களேங்க, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஷேர் பண்ணுங்களேங்க. ஒன்றும் தப்பாயிராதுங்க, பண்ணி விடுங்கங்க. ஏங்க என் கதையை கேளுங்க. எங்கள் அம்மா காலையில் 6 மணிக்கு வந்து என்னை எழுப்புதாமாங்க. எனக்கு என்ன டைமாங்க தெரியும்? என்கிட்ட வந்து டைம் எவ்வளோ ஆச்சு தெரியுமா? வாட்சை பாருன்னு காட்டுதுங்க. எனக்கு இதுதான் வாட்சுக்கு தெரிஞ்சதே பெரிய விஷயம். அது தெரியாமல் எங்கள் அம்மா பாரு, பெரிய முள் எங்கே இருக்குன்னு பாரு, சின்ன முள் எங்கே இருக்குன்னு பாரு, மணி 6 ஆச்சு, இன்னும் தூங்குறியா? இப்படி தூங்குனா அடுத்த வருஷம் ஸ்கூலில் சேர்த்துனா நீ எப்படி காலையில் நேரமாக எழுந்திருப்பேன், எப்படி படிப்பேன்னு கேட்குதுங்க. ஏங்க 1.25 வயசு பொண்ணுக்கு வாட்ச் எதுன்னு தெரிஞ்சதே பெரிய விஷயம். இதில் பெரிய முழு தெரியணுமா, சின்ன முழு தெரியணுமா, டைம் 6 ஆயிடுச்சுன்னு தெரியணுமாமா, எந்திரிக்கணுமாமா? இந்த கதையெல்லாம் எங்கெங்க போய் சொல்கிறது? ஏங்க என்னால் முடியலைங்க. எப்படா தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தாலும்